வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, உங்களுக்கு ஒரு சுவையான கொத்தமல்லி பக்கோடா செய்வது எப்படின்னு சொல்ல போகிறேன். வாங்க. தேவையான பொருட்கள் பாருங்கள். கடலை மாவு 1 கப்பு, கொத்தமல்லி நறுக்கியது, பொடியாக நறுக்கின வெங்காயம், தேவையான அளவு மிளகாத்தூள் எடுத்துக்கங்க. அவ்வளோதான் அதுக்கு தேவையானது. வாங்க, அடுத்து பக்கோடா செய்ய பண்ணலாம். மேலே வந்து 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். நல்லா கிரிப்ஸியாக இருக்கணும், மொறுமொறுன்னு இருக்கும். தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. கொத்தமல்லி, நறுக்கிய வெங்காயம், கடலை மாவு 1 கப்பு, சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் இருந்தால் போதும். காரத்துக்காக ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா 2 கட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, அதில் அதுக்காக. ஒரு சிலர் காரம் கேட்பாங்க இல்லையா, அதுக்காக தான் கொஞ்சம் காஞ்ச மிளகாத்தூள், சிகப்பு மிளகாய்த்தூள். தேவையான பொருட்கள் பார்த்துட்டிங்களா? வாங்க நம்ம டிஷ்ஷஸ் எல்லாம் போய்ட்டு. இது கருவேப்பிலை வந்து மேலே கார்னிஷ்காக வச்சுருக்காங்க. தேவையான பொருட்கள் பார்த்துங்க இன்னொரு முறை. அடுத்து வானலியில் எண்ணெய் காய வச்சுட்டு, இது சேமியா வந்து ஏன் சேர்த்தேன்னா நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். ஆறிட்ட பிறகு கூட சாப்பிட்டா நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் சேமியா. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 கப் வெங்காயம் போட்டுக்கோங்க. அடுத்து 1 கப்பு கடலை மாவு, அதில் 1 ஸ்பூன் அரிசி மாவு. அங்கே பாருங்கள், அது 1 ஸ்பூன் அரிசி மாவு. மொறுமொறுன்னு இருக்கும் நல்லா. அடுத்து வந்து சேமியா, பொடிச்ச சேமியா, பொடித்த கொத்தமல்லி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. உப்புத்தூள், அது உப்புத்தூளும் சேர்த்துக்கோங்க. அதில் நல்லா லேசாக முதல்ல பிசைஞ்சிக்கோங்க. லேசாக முதல்ல எல்லாத்தையும் கலக்கிட்டு, முதல்ல எல்லாத்தையும் நல்லா கலக்கிங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி தெளித்து லேசாக கலக்கணும். அது ரொம்ப தண்ணி விட்டு இந்த ஸ்டேஜ் கலக்கி வச்சுங்க, லேசாக தண்ணி போட்டு. உப்பு கொஞ்சம் பத்தலாம் போட்டுக்கலாம். நல்லா கலக்கிங்க. இன்னொரு முறை கலக்கிட்டு பாருங்கள், இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி தான் கலக்கணும். நிறைய தண்ணி போடக்கூடாது. இருக்குது லேசாக தண்ணி தெளித்து அது அப்படியே ரொம்ப குழகுழன்னு ஆகாமல் கொஞ்சம் வருன்னு அப்படியே இருக்கணும். அப்போ தான் பக்கோடா வந்து மொறுமொறுன்னு. பாருங்கள், எண்ணெய் வானிலை காஞ்சாச்சு. நம்ம இப்போ பக்கோடா போட போகிறோம். பக்கோடா மாவு இந்த ஸ்டேஜ் தான் கலக்கணும். அடுத்து பக்கோடா போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொடி பொடியாக கையில் எடுத்து போடணும். இதே மாதிரி கொஞ்சமாக பொடிச்சு போட்டிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி தான் பண்ணணும். கொத்தமல்லி வந்து இப்போது கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டாவது, இப்போ வெயில் காலத்துக்கு வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தரும். அதனால தான் இதில் நிறைய கொத்தமல்லி தான் இது மெயின். அதுக்காக தான் கொத்தமல்லி சேர்த்துருக்கோம். இதே மாதிரி ஸ்கின்னுக்கும் நல்லது. ஸ்கின்னுக்கு வந்து நல்லா ஒரு வழுவழுப்பு தன்மை கொடுக்கும். நல்லாயிருக்கும். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க கொத்தமல்லி அவசியம் யூஸ் பண்ணலாம். அதை அரைச்சி பேஸ்ட் மாதிரி கூட அப்ளை பண்ணலாம், ஃபேஸில் கையிலெல்லாம். வயிற்றுக்கு சாப்பிட்டா இன்னும் நல்லது. குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லது. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் இது மெயினாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறது. கொத்தமல்லி பக்கோடா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வந்துட்டுருக்கு பாருங்கள். கலக்கி வெந்தாச்சு. சலசலப்பு போன உடனே பாருங்கள் எடுத்துன்னு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். பாருங்கள், சுவையான கொத்தமல்லி பக்கோடா பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. அருமையாக இருக்குது. மொறுமொறுன்னு இருக்கும். வீட்டில் இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் எல்லாம் லீவில் இருக்காங்க. அந்த பவுலில் போட்டு குடிக்கிறேன். உங்கள் ஹஸ்பண்ட்லாம் லீவில் இருக்காங்க. எல்லாருக்கும் இதை செஞ்சு கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா உடம்புக்கும் கெடுதல் கிடையாது. கார்னிஷ் அந்த கருவேப்பிலை போட்டுட்டு பொரிச்சு போடணும். நல்லா கருவேப்பிலையும் நல்லது. அயன் சத்து அதிகமாக இருக்குது. இதோடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க சாப்பிட மொறுமொறுன்னு இருக்கும். பாருங்கள், சுவையான கொத்தமல்லி பக்கோடா ரெடி.
நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள்.